ஹலோ மக்களே, ஸோ வீக்லி ரைஸ் அண்ட் ஃபால் வீடியோவில் இன்னைக்கு அட்டாக் ஆன் டைட்டனோட ரைஸ் அண்ட் ஃபாலை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காலத்தில் அட்டாக் ஆன் டைட்டன் எப்படி அமோகமாக வளர்ந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி காரித்து போன மாதிரி அமுக்கின்னு போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சும்மா தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, காசா பணம் அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப்னா பண்ணி சப்போர்ட்னா பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் கூட வீடியோக்கு போகலாமா? ஸோ இந்த ஆரம்ப காலத்தின் எழுச்சி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம அஜாமா கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா அனிமேக்குமே வந்து ரைஸே வந்து அவங்களோட ஆத்தர் சைடில் இருந்துமே அவங்களோட மங்கா ஸ்டைலில் இருந்துமே தான் வந்து ஆரம்பிக்குமே. ஸோ அதே மாதிரி தான் அஞ்சாமை ரைட் பண்ண அட்டாக் ஆன் டைட்டனோட மங்கால இருந்தால் இந்த எவ்ரிதிங் ரைஸ் ஆர் எழுச்சி அப்படின்ற விஷயமே ஆரம்பிக்குது. ஸோ இதோட ஆரம்ப காலத்தில் வந்து இதை போட்டு பெருக்கிறதுக்கு வந்து மேபி வந்து அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி சுத்தமாக இல்லை. பிகாஸ் வந்து அப்போ தான் மங்கா ரைட்டிங்லும் சரி, அப்போ இருந்த காலகட்டத்திலே வந்து இந்த டார்க் ஃபேண்டசி அப்படின்ற விஷயத்துக்கே வந்து நிறைய இடத்துல வந்து இடமும் இருந்துச்சு. ஸோ டார்க் ஃபேண்டசிக்கே வந்து ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியா பொறுத்தவரையுமே அதர் கண்ட்ரிஸை பொறுத்தவரையுமே வந்து நம்ம நருட்டோ ஃபேனு, கோகு ஃபேனு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் வந்து இதே போய் நீங்கள் ஜப்பானில் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஷோனின் ஃபேனு, சீனின் ஃபேனு, இசக்காய் ஃபேன், டாய் ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரியில் சொல்லுவானுங்க. பிகாஸ் நமக்கு சொல்கிறோம் தெரியுமா, லவ் மூவிஸ், ஹாரர் மூவிஸ் சொல்கிறோம் தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் அங்கே பிரிப்பானுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஷோனின் ஜம்பில் வரப்போகிற ஒரு டார்க் ஃபேண்டசி அனிமே வந்து அட்டாக் ஆன் டைட்டன் அப்படின்னும் போது மேபி அதுக்கு வந்து பாப்புலாரிட்டி அதிகமாச்சு. எதுக்கு அப்படின்னா முதல்ல வந்து இது 3rd சீசன் 4th சீசனாக பார்க்கும்போது இந்த அனிமே தூக்கி வந்து சேனியில் தான் போட்டுருக்கணும். நம்ம சேனின்னு பார்த்தா இந்த வேகா பாண்டா இருக்குது தெரியுமா. ஸோ அது மாதிரி கேட்டகரியில் தான் எடுத்து போட்டிருக்கணும். பட் இவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னா ஷோனின்னு சொன்னானுங்க. ஸோ ஷோனின் அப்படின்னு பார்த்தா இந்த டிராகன் பால், ஒன் பீஸ், நருட்டோ, பிளாக் கலர் அனிமே இருக்குது தெரியுமா. ஐ திங்க் வந்து நீங்கள் பார்க்குற முக்காவாசி அனிமே, ட்ரெண்டன் அனிமே எல்லாமே வந்து ஷோனின் கேட்டகரியில் தான் வருமே. பிகாஸ் அந்த கேட்டகரி ஒரு ஹைலைட்டான கேட்டகரி. அந்த கேட்டகரியிலுமே வந்து ஹைலைட்டான ஸ்டோரி லைனில் இருக்கும், ஹைலைட்டான எபிசோட், ஹைலைட்டான ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை வந்து ஷோனின் கேட்டகரியை வச்சிருக்கோம். ஸோ இதுவே ஒரு வழியாக இருந்துச்சு நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் பேருக்கிறதுக்கு. சேம் டைமில் வந்து 2011 இந்த ஆத்தர் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு வந்து பரிசுமே வந்து பிரைஸ் அவார்டே வாங்குறாரு. ஸோ இது மாதிரி அவார்டெல்லாம் வாங்க வந்து அட்டாக் ஆன் டைட்டன், டார்க் ஃபேண்டசி, ஷோனின் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போனே வந்து அட்டாக் ஆன் டைட்டனுக்கு மங்காலியே ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு. பட் என்னத்தான் அது அவ்வளோ உருவானாலுமே அது வேர்ல்டு வைடா உருவாச்சா அப்படின்னு கேட்டால் ஸ்டில் நான். எதுக்கு ப்ரோ வேர்ல்டு வைடா பரவாயில்ல அப்படின்னு கேட்டால் மேபி வந்து ஜப்பானில் மங்கா ஃபேமஸ் ஆன மாதிரி அதர் கண்ட்ரீஸில் வந்து மங்கா பண்ணுறதுலாம் ஃபேமஸ் கிடையாது. ஸோ அதனாலேயே ஜப்பானில் அட்டாக் ஆன் டைட்டன் பெருசாக இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து 2013 வரையும் தான். ஏன்னா கரெக்டா 2013 அப்ப அட்டாக் ஆன் டைட்டன் வந்து அனிமேஷனா எடுக்க ரெடி பண்ணானுங்க. அதாவது அனிமேவா வந்து ரிலீஸ் பண்ண தயாரானானுங்க. சோ அப்படி தயாரான ஃபர்ஸ்ட் சீசன் தான் நம்ம அனிமே உலகத்தையே பெறல வச்சது, வேர்ல்டு ஃபுல்லா தெரிய வச்சது அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ எப்ப வந்து மங்கால இருந்து அனிமே ப்ரொடக்ஷன் 2013 ரிலீஸ் பண்ணானுங்களோ சோ அப்பயே வந்து இதுக்கு ஃபேன் பேஸ் முக்கவாசி ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். சோ மங்கால மட்டும் இருந்த ஃபேன் பேஸ் வந்து உலக அளவுல தெரிய ஆரம்பிச்சது. அட்டாக் ஆன் டைட்டன் அப்படின்ற பேரு உலகம் ஃபுல்லா பரவும் ஆரம்பிச்சது. சோ இதுக்கு மேல இன்னும் அடிய போற மாதிரி செகண்ட் சீசன், 3rd சீசன் அப்படி சொல்லி 2 சீசன் ரிலீஸ் பண்ணி அதுல கேரக்டர் டெவலப்மெண்ட்னா சூப்பரா பண்ணி ஸ்டோரி லைனை பக்காவா எடுத்து போயிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், ஏகப்பட்ட த்ரில்லர், ஏகப்பட்ட ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு மேல படிக்கட்டு போட்டு அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேன் பேஸ புடிச்சிட்டு வந்து எகிரி போயினே இருந்தானுங்க அந்த காலத்துல. சோ ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி நருட்டோ, ஒன் பீஸுக்கெல்லாம் ஃபேன் பேஸ் இருந்துச்சோ சோ அதே மாதிரி அட்டாக் ஆன் டைட்டனுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருந்துச்சு சொல்லி ஆகணும். சோ ஒரு பக்கம் நம்ம மங்கா ட்ரெண்ட் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அட்டாக் ஆன் டைட்டன் இருந்துச்சு. சோ உங்களுக்கு டவுட் வரும் ப்ரோ எப்படி எல்லாம் பட்டு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டா 2013 ஐ திங்க் 2013 அப்போ வந்து நம்ம அனிமேஷன் ரெடி பண்ணானுங்க நம்ம அட்டாக் ஆன் டைட்டனுக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அந்த அனிமே நல்லா போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வருஷத்துல அட்டாக் ஆன் டைட்டன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் அட்டாக் ஆன் டைட்டனுக்கு பிடிச்சி 2017 தான் ஐ திங்க் 2வது சீசன் ரிலீஸ் பண்ணானுங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு. சோ 5 வருஷம் கழிச்சு பண்ணனால மட்டும் ட்ரெண்ட் ஆயிடும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2017, 2018, 2019 வந்து நம்ம இன்டர்நெட் வந்து வளர்ந்த காலம். சோ அந்த இடத்துல வந்து இந்தியாவில் அப்பதான் க்ரோவிங்ல இருந்துச்சு. அப்ப ஜப்பானீஸ், சைனா, அமெரிக்காலாம் நம்மளுக்கு வந்து முன்னிலையில் இருப்பானுங்க எப்பயுமே வந்து இன்டர்நெட்லயும் சரி, ஓரளவுக்கு எல்லாத்துலயுமே சரி, டெக்னாலஜிக்கலுமே சரி. இது மாதிரி வந்து இந்த படம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடா எல்லாரும் வந்து இதுல பகிர்ந்து பேச சோ நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட அனிமேவா, இப்படிப்பட்ட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பகிர ஆரம்பிச்சிச்சு. இப்ப கூட நம்ம கூட ஒரு அனிமே பார்த்துருப்போம், இன்னைக்கு கூட ஒரு அனிமே பார்த்துருப்பீங்க. அந்த அனிமே வந்து நீ ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்ல வேற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு திங்க் எப்படி சொல்றது ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்லனா நீங்களே யாராச்சும் சொல்லி பார்த்துருப்பீங்க. சோ இது மாதிரி தான் அப்போத்துல வந்து பரவி இருந்துச்சு அட்டாக் ஆன் டைட்டன் பொறுத்தவரையுமே. சோ வந்து 2013 இருந்தே வந்து 2019 வரையுமே வந்து நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் பீக் அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு வளர்ந்த காலம், இவ்வளவு வளர்ந்த அனிமே எந்த இடத்துல படுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா அட்டாக் ஆன் டைட்டனோட 4th சீசன்ல தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து அட்டாக் ஆன் டைட்டனை போட்டு முடிக்கணும் அப்படின்னு மென்ஷன் வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. அட்டாக் ஆன் டைட்டன் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி வந்து இருக்கிற 3 சீசன் நல்லா விறுவிறுப்பா போச்சு. பட் 4th சீசன் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பக்கம் கருத்தே இருந்துச்சு அப்போதைக்கு. சோ அது மட்டும் இல்லாம வந்து 4th சீசன் முழுவதுமே வந்து ஆக்ஷன்லயே ஃபோக்கஸா வச்சிட்டாங்க. சில விஷயங்கள் புரியவே மாட்டுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வதங்களையும்
கருத்தையும் வச்சாங்க, ஏகப்பட்ட கருத்துக்களுமே தூக்கி வச்சாங்க அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேன்ஸுகளே. சோ இதுக்கும் மேல ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம ஈரநெகிரியே போட்டு தள்ளிருப்பானுங்க அட்டாக் ஆன் டைட்டன் கடைசிலேயே. சோ ஒரு அனிமேனாலே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். பட் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஒரு அனிமே கூட டிராவல் ஆகுறேன், ஒரு கேரக்டர் கூட நான் டிராவல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நான் கேரக்டர் கூட டிராவல் ஆக போறேன் அப்படின்னும் போது அந்த கேரக்டர் வளர்ச்சியை பார்த்து நான் வளர்றது தான் கரெக்டா இருக்கும், ரைட்டா? பட் நான் 12 வருஷம் ஒரு கேரக்டர் கூட டிராவல் ஆகிட்டு வரேன், பட் 12வது வருஷம் கேரக்டர் போட்டு தள்ளிட்டானுங்கடா, இதுக்கப்புறம் அந்த கேரக்டரே கிடையாது அப்படின்னா மேபி எவனால ஏத்துக்க முடியும்? மேபி வந்து நம்மளாலே ஏத்துக்க முடியல அப்படின்னாலுமே அப்ப வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. மேபி வந்து இப்போ தமிழ் டப்ல வந்து அமேசான் பிரைம் அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப்ல விட்டான். ஸோ அப்படி பார்த்தவங்களே ப்ரோ எனக்கு ஏத்துக்கவே முடியல ப்ரோ, ஈரனை கொள்ளது வந்து மனசை ஏத்துக்க மாட்டேது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை சொன்னீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எண்டிக்குமே தெரிஞ்சிருக்கும், அண்ட் சேம் டைம்ல வந்து ஒரு எல்லாமே புரிஞ்சிருக்கும். பட் ஜப்பான்ல பார்க்குறவங்களும் சரி, அண்ட் சேம் டைம் வெளி டைம்ல இருக்கிறவங்களும் சரி இப்பதான் வந்து மங்கா படிக்கிறானுங்க. பட் ஜப்பான்ல மங்கா இருக்கும், பட் இதே அமெரிக்கா சரி, சவுத் கொரியாவும் சரி, ஸோ இது மாதிரி சம் கண்ட்ரிஸ் எல்லாம் மங்கானா படிக்க மாட்டானுங்க, அனிமே படிப்பாங்க. ஐ திங்க் அனிமே மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷம் டிராவல் ஆன ஒரு கேரக்டர் போட்டு தள்ளானுங்க அப்படின்னா மேபி அவனுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். ஸோ இந்த காண்டே வந்து அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபேன் பேஸையே அக்கிரமா ஃபேன் பேஸா மாத்திச்சு, சாரி அக்கிரமாக ஃபேன் பேஸா மாத்திடுச்சு. ஸோ எவெல்லாம் அட்டாக் ஆன் டைட்டன் சூப்பரா இருக்கு, அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே, அட்டாக் ஆன் டைட்டன் லெஜெண்டரி அப்படின்னு சொன்னானுங்களோ அவங்களே வந்து போற போக்குல கழி ஊத்திட்டு போயிட்டானுங்க இந்த அனிமேவை. பட் என்னதான் கழி ஊத்தினாலுமே வந்து லெஜெண்டரி அனிமே அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மேபி கழி ஊத்தின ஃபேன்ஸ்களுமே தெரியும். பட் இந்த எண்டிங் தேவையா, வேற ஏதாவது எண்டிங் மாத்திர கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்குமே தோணுச்சு. உடனே வந்து காண்டாக்டானுங்க. அப்போ வந்து ஆத்தர் மூவி இது வந்து நம்ம ஆத்தரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ், ஓகேவா? ஸோ வந்து இந்த இஜிஎம்மா இருக்கான் தெரியுமா, அவரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் அட்டாக் ஆன் டைட்டன். ஸோ அதனாலே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் சீசனு, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சீரிஸ்னால வந்து இது மாதிரி வந்து எடுத்தோடனே இவர் பயங்கரமாக கொடுத்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் முடிச்சே ஆகணும், எப்படி முடிக்கிறதே தெரியாம எண்டிங் போட்டு இப்படி முடிச்சிட்டாரு. மேபி எல்லாமே வந்து அவரோட சீரிஸ்னால தான் மேபி எப்படி சொல்றது, எல்லாமே வந்து அவர் வந்து ட்ரெண்ட் ஆகணும், அவர் வந்து அவர் பேர் உலக ஃபுல்லாக பரவணும் அப்படின்னு மட்டும் தான் பண்ணிருக்காரு. அப்போ கதையை சூப்பராக ஆரம்பிச்சுட்டு அப்போ முடிவே தெரியாம அவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜியாமே போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐ திங்க் இன்ஸ்டா பக்கமும் சரி, ஐ திங்க் அப்போ இருந்த சைட்ஸ், ஓகேவா? ஸோ அப்போதைக்கு வந்து ஃபேஸ்புக் எல்லாம் ட்ரெண்டு, பட் ஜப்பான்ல எது ட்ரெண்ட்னா நமக்கு தெரியாதுப்பா. ஸோ இது மாதிரி போட்டு அவரையும் அடிக்க, அட்டாக் ஆன் டைட்டன் ஃபேன்ஸ் அட்டாக் ஆன் டைட்டனே போட்டு அடிக்க, அப்படியே எல்லாமே மூடி மறைச்சிருச்சு. பிகாஸ் வந்து அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்த ஃபேன்ஸுகளே அட்டாக் ஆன் டைட்டன் பத்தி அதுக்கு வாயை திறக்காம மூணு போயிட்டானுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு அனிமே வருது, மேபி வந்து டொக்கோபி சுனிர் புதுசாக ஒரு அனிமே வந்துச்சு, இல்ல வந்து லார்ட் ஆஃப் த மிஸ்டரிஸ் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ லார்ட் ஆஃப் த மிஸ்டரிஸ் வந்து ஒரு டெய்லி வீக்லி ஒரு எபிசோடு போடுறான், மேபி சாட்டர்டே போறான்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 4 வருஷம் வந்து பார்த்துனே இருக்கேன் அந்த லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ். ஸோ அது கூட நான் ஒருங்கிணைச்சு வாழும்போது ஹீரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ ஹீரோ வந்து எனக்கு ஐடியல், ஸோ சூப்பரா இருக்குடா, இவனோ மாதிரியே வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது 5வது வருஷத்துல ஹீரோ போட்டு தள்ளிட்டு ஸ்டோரி முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு தள்ளிட்டு போனா எவ்வளோ காண்டா ஆகும். ஸோ மேபி வந்து அந்த அளவுக்கு காண்டு தான் அட்டாக் ஃபேன்ஸுமே ஆரம்பிச்சு. ஸோ காண்டா நானா பண்ணுவேன், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு வேற அனிமே பார்க்க போயிடுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் அட்டாக் ஃபேன்ஸுகளுமே வந்து திங்க் தான் டிப்ரெஷன்ல இருந்துட்டு விட்டுட்டு ஐ திங்க் வேற அனிமே பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற அனிமே தாவிட்டானுங்க. இந்த அனிமே பத்தி எங்கேயும் வாயம் திறக்கல. ஸோ இன்னத்தான் அங்கங்க சில வாய்கள் சில இடத்துல திறந்துக்கப்பட்டிருந்தாலுமே அட்டாக் ஆன் டைட்டன் வந்து பரவாம தான் இருந்துச்சு. இந்தியாவிலுமே பரவாயில்ல தான், மேபி தமிழ்நாட்டிலே பரவாயில்ல தான். எப்போ அமேசான் பிரைம் வந்து அட்டாக் ஆன் தமிழ்ல போய் விட்டானுங்களோ அப்பதான் அட்டாக் ஆன் டைட்டனே வளர்ச்சி. ஸோ ஸ்டில் இது மாதிரி சில விஷயங்களால தான் நம்ம அட்டாக் ஆன் டைட்டனோட வீழ்ச்சியே இருந்துச்சு. ஸோ நல்லா போன அனிமே நல்லா முடிச்சிருக்கலாம், இல்ல ஆரம்பத்திலே எந்த ஒரு கதை லைன ஸ்டோரி லைனை வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த லைன்ல போயிருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும் போல. ஆரம்பிக்க போற கதையை ஆக்ரோஷமா ஆரம்பிச்சு கூஸ்பம்ஸ் ஆரம்பிச்சு ஸ்டோரியில வந்து மேபி எண்டிங்ல அழுது முடிச்சோனே. அது மட்டும் இல்லாம திங்க் செத்துட்டு அப்புறம் வந்து மிக்காசா யாரை லவ் பண்ணா, ஜின் எங்க போனா அப்படின்ற மாதிரி ஒரு பரவாயில்ல. இது நடுவில் வந்து நம்ம ஆத்தர் இருப்பாரு தெரியுமா, அந்த இஜியமா இருக்காருல்ல, அவருடைய வந்து எனக்கு ஐடியல் தான், மேபி ஜின் தான் ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ உடனே இதையும் முடிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான், மிக்காசாவோட புருஷன் வந்து ஜின்னு தான், ஐ திங்க் ஈரன் கிடையாது, ஈரன் ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறானுங்க, அட்டாக் டைட்டன் அடிக்கிறானுங்க, எல்லாருமே ஓட்டு அடிக்க அட்டாக் டைட்டன் வந்து அப்படியே வந்து மூடி மறைச்ச மாதிரி ஆக்கிட்டானுங்க நம்ம அட்டாக் டைட்டன் ஃபேன்ஸுகளை. இதெல்லாம் வந்து 2020 21 22 காலகட்டத்தில், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அமேசான் பிரைம் வந்து தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயம் தமிழ்நாட்டில் சொல்றேன், வேர்ல்டு விடலாம் வந்து அட்டாக் டைட்டன் ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அட்டாக் டைட்டனோட எண்ணிக்கை முடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா சில கிடையாது தான் சொல்லுவானுங்க. அதனாலேயே அவன் காண்டோ ஆயிருப்பானுங்க, கேட்டோம் நீங்க பாருங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையுமே வந்து இந்த வளர்ந்துச்சுன்னு வந்து தெரியுமா, அது வந்து அப்போ வளரல, நான் தமிழில் போயிட்ட அப்புறம் தான் வந்து அட்டாக் டைட்டன் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தமிழ் டப்ல வந்தனால மட்டும்தான். உடனே ப்ரோ அதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல ப்ரோ, அட்டாக் டைட்டன் யாரும் பார்க்கல ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. அட்டாக் டைட்டன் நிறைய பார்த்துருந்தாங்க. பட் ட்ரெண்டாக தெரியும் மேடா. ஸோ வந்து ஒரு எப்படி சொல்றது, இப்போ நருட்டோ அப்படின்னா ஒரு ட்ரெண்ட், ஓகேவா? ஸோ இங்கே 10 பேர் தெரியுது, ஒரு சிட்டியில் ஒரு 10 பேர் 500 பேர் 600 பேர் தெரியுது அப்படின்னா ட்ரெண்டிங், ஓகேவா? ஸோ அதே மாதிரி அட்டாக் டைட்டன் சொன்னாலுமே தெரியணும்ல. ஸோ அது மாதிரி ட்ரெண்டிங்லேயே வந்து அட்டாக் டைட்டன் வந்துச்சு அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு பெரிய பேச்சாக தான் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரையுமே. ஸோ எனிவே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அட்டாக் டைட்டன் வளர்ந்தது கரெக்டாக இல்லையா? ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் எண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சேம் டைமில் வந்து
வந்து எண்ணிக்கை பொறுத்த வரையுமே வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் ஆச்சா, சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சேம் டைமில் அடுத்த ரைஸ் அண்ட் ஃபால் யாருக்கு போகலாம் அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படின்னா கடையை சத்தலாமா?